ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெங்களூர்ல இருக்கிற சாந்தி நகர் டிப்போ வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிராவல் ஹப்ஸ் நம்ம சாந்தி நகர் பஸ் டிப்போ. நம்ம தமிழர்களுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பெங்களூர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வர எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாமே சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து தான் கிளம்பும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம ஹோசூர்ல இருந்து டிராவல் பண்ண போறோம். நமக்கு டிஎன்எஸ்டிசி பஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ், பிரைவேட் பஸ் எல்லாமே இருக்கு. ஒன்னா லால்பாக்ல இறங்கி போகணும். சில பஸ்ஸஸ் எல்லாம் சாந்தி நகர் டிப்போக்கு டைரக்டா போகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெங்களூர் சாந்தி நகர் டிப்போ நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இதுதான் பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். சாரி, ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. சோ உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் இருக்கு, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு லால்பாக் வழியா போகும். லால்பாக்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சில டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் சாந்தி நகர் டிப்போ வரைக்குமே போகும். வாங்க கேட்டுட்டு எந்த பஸ் போகுதோ அதுல கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிகேஎன் பஸ்ல தாங்க பெங்களூருக்கு டிராவல் பண்ண போறோம். ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாந்தி நகர் பஸ் டிப்போ வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நான் ஹோசூர்ல இருந்து எப்படி எஸ்எம்விடிக்கு போகணும், எப்படி மெஜஸ்டிக் போகணும், மெஜஸ்டிக்ல இருந்து எப்படி சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஷட்டில் பஸ் பிடிச்சு போகணும் அப்படிங்கிறத ஃபுல்லா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல முக்கியமா எதுக்காக சாந்தி நகர் டிப்போ வரைக்கும் பண்றோம்னா, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு, பெங்களூர்ல இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு எஸ்இடிசி பஸ்ல நம்ம ஊருக்குள்ள டிராவல் பண்ணோம்னா சாந்தி நகர் பஸ் டிப்போக்கு தான் வந்தாகணும். கேரளா மக்களுக்கும் அதே மாதிரி தான். நிறைய கேரளா பஸ்ஸஸ் சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து எடுப்பாங்க. கொஞ்சம் ஆந்திரா பஸ்ஸஸ் கூட சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து எடுப்பாங்க. அதனால நம்ம தமிழக கேரளா மக்களுக்கு சாந்தி நகர் பஸ் டிப்போ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் ஹோசூர்ல இருந்து சாந்தி நகர் பஸ் டிப்போ வரைக்கும் எப்படி போகணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்தாச்சுங்க சிகேஎன் பஸ். ஸோ இங்கிருந்து நமக்கு சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு மேக்சிமம் 1 hour ஆகும், ப்ரொவைடட் டிராபிக் இல்லாம இருக்கணும். ஏன்னா நம்ம அத்திபலையை தாண்டி நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் போயிட்டோம்னா அங்கிருந்து உங்களுக்கு ஹைவேல போயிடலாம், ஓவர் பிரிட்ஜ் ஹைவேல போயிடலாம். அங்க இறங்கினதுக்கு அப்புறம் சில்க் போர்ட்ல இருந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் டிராபிக் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக் இருக்க வாய்ப்பு இல்லை. சாந்தி நகர் டிப்போ நம்ம கரெக்டா மடிவாளா நிம்ஹான்ஸ் எல்லாம் தாண்டணுன்னேவே வந்துடும். அதனால நம்ம ரொம்ப இன்டீரியரா சிட்டிக்குள்ள போக தேவையில்லை. ஸோ பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அத்திபலை பார்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் டிராஃபிக் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம தமிழ்நாடு மக்களுக்கான இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட் ஹப்பான சாந்தி நகர் பஸ் டிப்போ வரைக்கும் நம்ம போக போறோம். பார்க்கலாங்க பஸ் டிப்போ வழியா போகுமா இல்ல லால்பாக்லயே இறக்கி விட்டுருவாங்களான்னு தெரியல. நம்ம லால்பாக்ல இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லால்பாக்ல 2 பஸ் ஸ்டாப் இருக்கும். டபுள் ரோட் பஸ் ஸ்டாப் இருக்கும், மெயின் லால்பாக் என்ட்ரன்ஸ் இருக்கும். நம்ம டபுள் ரோடு தான் சாந்தி நகர் பஸ் டிப்போ இருக்கிற ஏரியா. சோ அங்கேயே இறங்கிட்டோம்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5-10 minutes வாக் தான், ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ நம்ம ஆட்டோ கூட பிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 100-200 meters நடந்தாவே போதும், சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். ஸோ டிராஃபிக் இருக்கிறத பொறுத்து தான். டிராஃபிக் இல்லாட்டி வில்சன் கார்டனுக்குள்ள போய் சாந்தி நகர் பஸ் டிப்போ வழியா போவாங்க, இல்லாட்டி நேராக போயிடுவாங்க. ஸோ எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 5-10 minutes வாக்காக தான் இருக்கும். ஸோ இப்போ நாம சென்னை சில்க்ஸு, நம்ம ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் செம்ம பிஸியா இருக்கும் ஹோசூர்ல. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ரொம்ப ரொம்ப பக்கங்க. இப்போ நம்ம சென்னை சில்க்ஸ் தாண்டி டிமார்ட் தாண்டிட்டு இருக்கோம் இல்லையா, டிமார்ட் தாண்டணுன்னேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூசூவாடி செக் போஸ்ட் வந்துடும், ஆர்டிஓ எல்லாம் வந்துடும். ஆர்டிஓ செக் போஸ்ட் எல்லாம் தாண்டணுன்னேவே நம்ம அத்திபலைக்குள்ள ரீச் ஆயிடுவோம் கர்நாடகாக்குள்ள. ஸோ உள்ளுக்குள்ள என்ட்ராகி டோல்கேட் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் சந்தாபுரா, பொம்மனஹள்ளி இதெல்லாம் தாண்டி நாம
எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆயிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் சும்மா ஜம்னு ஹைவேல சில்க் போர்டு வரைக்கும் பறந்துடலாம். சில்க் போர்ட்ல இருந்து கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும், ஏன்னா அது மெயின் சிட்டிக்குள்ள ரீச் ஆயிடுவோம். ஸோ வாங்க மக்களே, கண்டினியூஸா நம்ம வீடியோ பாருங்க. சாந்தி நகர் டிப்போ வரைக்கும் போற நம்ம டிராவல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. அத்திபலே சந்தாபுராலாம் தாண்டி நம்ம சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அத்திபலையில இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் போற வரைக்கும் ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்கும். ரொம்ப சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி டிராஃபிக் இருக்காது, ஓரளவுக்கு மூவிங் டிராஃபிக்கா தான் இருக்கும். பெங்களூருக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற ஆப்போசிட் வே இருக்கு பாருங்க, அதுதான் செம்ம ரஷ்ஷா இருக்கும். ஏன்னா நிறைய ஆம்னி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்னு எல்லாமே எடுக்கிறது இந்த ரூட் தான். எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக் சிட்டி இருந்து சில்க் போர்டு போற ஹைவே இருக்கு இல்லையா, ஹைவே பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ ஓவர் பிரிட்ஜ்ல இருந்து வந்து இறங்கி கரெக்டா எலக்ட்ரானிக் சிட்டியில எல்லாம் ஜாயின் ஆவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து ஹோசூர் தாண்டுற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல் டிராபிக் இருக்கும். அதுவும் வீக்கெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான டிராபிக் இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு ஆம்னி பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எப்படி வந்து சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து எடுக்குமோ, நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வந்து மடிவாளால இருந்து எடுப்பாங்க.
ஸோ மக்களே நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. சிகேஎன் பஸ்ல ஹோசூர்ல இருந்து சாந்தி நகர் பஸ் டிப்போ வரைக்கும் போறதுக்கு 65 ரூபா. அது கலசிபாளையம் வரைக்கும் போறதுக்கும் 65 ரூபா தான். ஸோ ஸ்டேஜ் வந்து ஐ திங்க் பெங்களூர்னாவே 65 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. மேபி எலக்ட்ரானிக் சிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம இப்போ நிறைய ஹைவேஸ்ல இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி தாங்க நம்ம தப்பிக்கிறோம் டிராபிக்ல இருந்து. இல்லாட்டி அவ்வளவுதான், கீழே நம்ம சர்வீஸ் ரோட்ல போனோம்னு வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான் டபுள் ஆயிரும் டைம். மெயின் இது வந்து ஃபெசிலிட்டி வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சில்க் போர்டு வரைக்கும் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஓவர் பிரிட்ஜ். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஹோசூர்ல இருந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள போறதுக்கு இப்ப எடுக்கிற 1.5 hours விட மினிமம் ½ an hour to 45 minutes அதிகமாகும். அவ்வளவு டிராபிக் இருந்த ஏரியாங்க பெங்களூருக்குள்ள இருக்கிற ஹோசூர் ரோடு. ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டில ஸ்டார்ட் பண்ணி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கும். அத்திபேலையில வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடி எஸ்இசி இருக்கும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அதனால எக்கச்சக்கமான டிராபிக்கா இருக்கும். எவ்வளவு ஆம்னி பஸ்ஸஸ் நிக்குது பாருங்களா, லைனா வந்து கரெக்டா வந்து 6 மணிக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஒரு 11 மணி வரைக்கும் லைனா ஒவ்வொரு பஸ்ஸா கிளம்பிட்டு இருக்குங்க. நீங்க விதவிதமான ஆம்னி பஸ் ஃபேனிங் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, நீங்க ஒரு 6 மணி போல ஹோசூர் ரோட்ல டிராவல் பண்ணா போதும். எலக்ட்ரானிக் சிட்டி, சந்தாபுரா ஏரியா, மடிவாலா ஏரியா, சில்க் போர்டு ஏரியான்னு மொத்த ஹோசூர் ரோடு, பெங்களூர்ல இருக்கிற ஹோசூர் ரோட்லயுமே வந்து அப்படியே ஆம்னி பஸ்ஸஸ் படை சூழ நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டா இந்த பொம்மசந்திரா ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பொம்மசந்திரா வரைக்கும் நம்ம மெட்ரோ லைன் கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க. இது வந்து எல்லோ லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேக்சிமம் அத்திபலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கு ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாவே வந்து MOU கேட்டிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்ல ஹோசூர் வரைக்கும் இந்த எல்லோ லைன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. பட் ஆனா வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, பண்ண முடியாது, ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ பட் ஆனா ஹோசூர் வரைக்கும் இந்த எல்லோ லைனை கனெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களா, இன்னுமே வந்து நமக்கு ஒரு ½ an hour கம்மியாயிடுங்க. நம்ம 1.5 hours வரது 45 minutesல நம்ம சிட்டிக்குள்ளேயே ரீச் ஆயிடலாம், நம்ம மெட்ரோ மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எந்த ஒரு அப்டேட்டையுமே காணோம். ஃபர்ஸ்டாவது கொஞ்சம் நியூஸ் வந்துட்டு இருக்கும், ஹோசூர் வரைக்கும் எல்லோ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு எல்லாம். இப்பெல்லாம் வந்து எதுவுமே பார்க்க முடியறது இல்ல. ஸோ இப்போ நம்ம பயோகான் ஹெபகுடி மெட்ரோ ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பயோகான்ல பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரான ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிங்க, பயோடெக்னாலஜி கம்பெனி. நம்ம கிரண் மசூம்தார் அவங்களோட கம்பெனி. அதுக்குன்னே அவங்க ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. பயோகான் ஹெபகுடி, டெல்டா பொம்மசந்திரா, இன்ஃபோசிஸ் எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாமே இது ஃபுல்லாவே வந்து இவங்களோட டிமாண்ட்னால தான் வந்து இந்த ஓவர் பிரிட்ஜும் கட்டினது. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட டிமாண்ட்னால தான் வந்து மெயினா இந்த எல்லோ லைனும் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி பொம்மசந்திரா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி டிராஃபிக் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க வேற சிட்டிக்கு கொண்டு போயிடும் எங்க கேம்பஸை அப்படின்னு நிறைய கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணதுனால, பிளஸ் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 20-30% ஆஃப் த ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷன் கட்டமைக்கிறதுக்கு, இந்த எல்லோ லைன் கட்டமைக்கிறதுக்கெல்லாம். ஸோ அதனால வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து அவங்க நேம்லயே, ஸ்பான்சர்ஸோட நேம்லயே வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஆக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணாதான் வேலைக்காகும் போல. இல்லாட்டி சிட்டிக்குள்ள வந்து டிராஃபிக் எல்லாம் வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. பெங்களூர் எல்லாம் வளர்ச்சி ஆகிற ஸ்பீடுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு வேர்ல்டு கிளாஸா டெவலப் பண்ணோம். ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு ரீஜன்ல, பெங்களூருக்குள்ள இருக்கிற ரீஜன்ல, டிராபிக் நிறைய இருக்கிற ரீஜன்ல, நம்ம லண்டன்ல எல்லாம் இருக்கும் தெரியுமா, அண்டர் பாஸ் ஃபுல்லா வந்து டனல்ல போகும்ல, சிட்டிக்குள்ள டனல் போடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடந்துட்டா சும்மா வேர்ல்டு கிளாஸ் சிட்டி ஆயிரும். ஆல்ரெடி இந்த வேர்ல்டு கிளாஸ் சிட்டி மாதிரி தான் இருக்கு பெங்களூரு. இன்னும் அண்டர் கிரவுண்ட் டனல் எல்லாம் போட்டாங்கன்னா சும்மா வேற லெவல்ல கலக்கும் போல. ஸோ இப்போ நாம எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எலக்ட்ரானிக் சிட்டி ஸ்டேஷன் பாத்தீங்களா எவ்வளவு பெருசுன்னு. இதுக்கு பேரு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் எலக்ட்ரானிக் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன். வேற லெவல்ல
பாத்தீங்களா எலக்ட்ரானிக் சிட்டிலயும் எவ்வளவு ஆம்னி பஸ்ஸஸ் நிக்குதுன்னு. ஸோ பொம்மசந்திரா பக்கம் பார்த்தோம் ஒரு ஹப்பு ஆம்னி பஸ்ஸஸ்க்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிட்டில போர்டிங் பாயிண்ட் இருக்கு, அதனால இங்கேயும் கூட்டமா இருக்கும். இது தாண்டினதுக்கு அப்புறம் மடிவாளா ரீஜன்லயும் இதே மாதிரி ஒரு படைசூழ நின்றுட்டு இருப்பாங்க. மடிவாளால இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ஏன்னா அது வந்து கேரளா தமிழ்நாடு பஸ்ஸஸ் மெயினா ஆம்னி பஸ்ஸஸ் கிளம்புற ஏரியா. கலசிபாளையம்ல இருந்து கிளம்புனாலும் நிறைய பஸ்ஸஸ் வந்து மடிவாளா ரீஜன்ல இருந்து கிளம்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான போர்டிங் டிபோர்டிங் பாயிண்ட்ஸுங்கிறதுனால இங்கெல்லாம் வந்து ஆம்னி பஸ்ஸஸோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். நீங்க போற வழியில அப்படியே ஜம்முன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். அண்ட் இப்போ நாம எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏரியாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு வரைக்கும் சும்மா பறந்துட்டு போவாங்க, டிராஃபிக்கே இருக்காது, ஃபுல் மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்கும், எங்கேயுமே வந்து ஜாமும் ஆகாது. அதனால செம்மையா இருக்கும். ஒரு பக்கம் ஹைவே பேரலா வந்து மெட்ரோ லைனோட ஓவர் பிரிட்ஜ்னு செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நீங்க ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணா தெரியும், கரெக்டா எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டணும்னு சில்க் போர்டு வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ½ to 45 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த வேலை ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம எலக்ட்ரானிக் சிட்டியில இருந்து சில்க் போர்டு ஜங்ஷன் வரைக்கும் டிராவல் பண்றதெல்லாம் வந்து வேற லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரா நம்ம சாந்தி நகர் பஸ் டிப்போ வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ், நாம சில்க் போர்டு ஜங்ஷன்ல இருந்து இறங்கி மடிவாலாலாம் கிராஸ் பண்ணி இப்போ நாம நிம்ஹான்ஸ் பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலு, நிம்ஹான்ஸ் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஒரு மாலு, இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் இருக்கு. அண்ட் இந்த ஏரியால இருந்து தான் வந்து கோரமங்கலாவும் பக்கம். கோரமங்கலாவும் செம்ம ஹாப்பனிங்கான பிளேஸுங்க. ஐடி ஹப்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கோரமங்கலா ஏரியாவில் இருக்கும். குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா இல்லையா, அங்கங்க இந்த மாதிரி ஹப்ஸ் இருக்கும் நம்ம சிட்டிக்குள்ள. இவ்வளவு பிஸியான சிட்டிக்குள்ள நம்ம சாந்தி நகர் டிப்போ இருக்கிற ஏரியால தாங்க வந்து லால்பாக் கார்டனும் இருக்கு. எவ்வளவு பெரிய கார்டன் தெரியுமா? ஹில் ஸ்டேஷன்ஸ்ல எப்படி பொட்டானிக்கல் கார்டன் இருக்குமோ அந்த மாதிரி சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ள பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிற ஒரே சிட்டி நம்ம பெங்களூர் தான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ஃபாரினர்ஸ் கூட நம்ம பெங்களூர் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எங்க பார்த்தாலும் சிட்டி சென்டரா இருந்தாலும் நல்ல ஒரு கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி அல்ட்ரா மாடர்ன் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ மிக்ஸ் ஆஃப் குளோபல் அண்ட் பக்கா நம்ம ரூரல் இந்தியன் கல்ச்சர் மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு மெட்ரோ அண்ட் காஸ்மோபாலிட்டன் சிட்டினா நம்ம பெங்களூர் தாங்க சொல்லணும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னியில் ஒரு சூப்பரான ஈவினிங்ல நம்மள ஹோசூர்ல இருந்து கிளம்பி நாம லால்பாக்ல வந்து இறங்கியாச்சு மக்களே. ஸோ சாந்தி நகர் வழியா போகல, இங்கே இறக்கி விட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டிராபிக் இருக்கு. இங்கிருந்து ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க ஒரு ரோடு, அதுதான் டபுள் ரோடு. ஸோ அதுல நாம வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்தா போதும் சாந்தி நகர் டிப்போ ரீச் ஆயிடலாம். மக்களே, நம்ம லால்பாக் பஸ் ஸ்டாப்ல இறங்கியாச்சுங்க. சில பஸ்ஸஸ் வந்து டைரக்டா சாந்தி நகர் டிப்போ வரைக்கும் போவாங்க. இங்கிருந்து வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான், ஒரு 5-10 மினிட்ஸ் வாக் தான். வாங்க போலாம். ஆக்சுவலா வந்து ரொம்ப டிராபிக் இல்லாம இருந்தா உள்ள போவாங்க. இன்னைக்கு நிறைய டிராபிக்ங்கிறதுனால லால்பாக் பஸ் ஸ்டாப்லயே இறக்கி விட்டாங்க. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க சாந்தி நகர் டிப்போ பக்கத்துல. போற வழியில பாருங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு. சூப்பரா இருக்குல்ல? அந்த சிக்னல் இருக்கு பாருங்க, அந்த சிக்னல் பக்கத்துல தான் வந்து சாந்தி நகர் பஸ் டிப்போ. சோ ஜஸ்ட் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாந்தி நகர் பஸ் டிப்போ ரீச் ஆயாச்சுங்க. ஈவினிங் டைம்ங்கிறதுனால நிறைய பஸ்ஸஸ் கிளம்பிட்டு இருக்கு. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு போற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து தாங்க கிளம்பும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து சாந்தி நகர் டிப்போல இருந்து தான் கிளம்பும். எல்லா பஸ்ஸும் ஒவ்வொன்றா கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. மதுரை, பொள்ளாச்சி, இந்த பக்கம் பாருங்க நம்ம கேஎஸ்ஆர்டிசி அம்பாரி உற்சவ் பஸ் எவ்வளவு ராயலா இருக்கு பாருங்களா. சோ பாத்துக்குங்க மக்களே, வால்வோ மல்டி ஆக்சில். நாம இன்னைக்கு சாந்தி நகர் பஸ் டிப்போ வந்ததே வந்து எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில்ல டிராவல் பண்ணதான் பெங்களூர் டு கோயம்புத்தூர் சர்வீஸ். சோ நெக்ஸ்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வால்வோ மல்டி ஆக்சல் எஸ்சிடிசி பஸ் ஜர்னிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெங்களூர்ல இருக்கிற சாந்தி நகர் பஸ் டிப்போ வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பெங்களூர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எஸ்சிடிசி பஸ்ல டிராவல் பண்ணோம்னா சாந்தி நகர் பஸ் டிப்போக்கு தான் வந்தாகணும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல தான் மீட் பண்ண போறோம். செம்ம சவுண்டா இருக்கு, நிறைய பஸ்ஸஸ் உள்ள வந்துட்டு இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போற எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் டிராவல் பார்க்கலாம். until then take care and cheers மக்களே from Bangalore சாந்தி நகர் பஸ் டிப்போ. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.